ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் வந்து சிகப்பு அரிசி அவல் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 கப்பு கிட்ட அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை வந்து 2 நடை சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தோன்னா, பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு தேங்காய். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னே கடுகும் கடலைப்பருப்பும் எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கினோன்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து தேவைன்னா கேரட்டும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். அது நானாக சேர்த்துக்கல. இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். இது ஒரு இன்ஸ்டன்ட் உப்புமா. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை ஊற வச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிட்டு நம்ம எடுத்துருக்க அவலை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்காச்சு. இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அவல் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து விட்டு லைட்டாக கிண்டி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் உப்புமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.